வாமா வாமா டைம் ஆச்சு வாமா தர்ஸு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புகிறோம். நாங்களும் நல்லா இருக்கோம். அப்புறம் இப்போ நம்ம ஒரு முக்கியமான வேலையை தான் வெளியே கிளம்புறோம், ஆத்தூர் வரைக்கும் கிளம்புறோம். அது என்ன ஏதுங்கிறத அப்புறமா சொல்கிறேன் நான். இப்போ எதுக்காக அந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை எக்ஸ்போ போகணுன்னு சொல்லிட்டு போட்டிருந்தீங்க, பஞ்சமி மேடம் போட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அது உண்மை தானு கேட்டிருந்தீங்க. ஆமாங்க, அது உண்மை தான். 3 நாள் போட்டிருந்தாங்க. 17, 18, 19ஆமா? ஆ ஆ 18, 19, 20 இந்த 3 நாள் எக்ஸ்போ போட்டிருந்தாங்க. கலெக்ஷன்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நாங்களுமே போயிருந்தோம். என்ன எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து ஒரு 3 செட் ட்ரெஸ்ஸு தான் எடுத்திருந்தோம். அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டு நாங்கள் வந்துட்டோம். கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு. அப்புறம் ஒரு சிலர் பரவாயில்ல, அவங்க வந்து நல்லா திறமைசாலி, நல்ல டேலண்டான கேர்ள் தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க, திறமைங்கிறது அவங்களுக்குள்ளே மட்டும் இல்லை, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது அந்த திறமை. நம்மளுக்குள்ளேயுமே அந்த திறமை இருக்குது. அந்த திறமையை வந்து நம்ம கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வரணும். நம்மளுக்கு சப்போர்ட்டிங்கும் வேணும். அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருந்தது, பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருந்தது. அதனால் வந்து அவங்களால வந்து சாதிக்க முடிஞ்சது. நம்மளுக்கும் அந்த திறமை இருக்குது, நம்மளுக்கும் ஃபேமிலி வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுமே வந்து சாதிக்கலாம். அம்மா எனக்கு தெரிஞ்சிருச்சா இல்லை வாசம் வந்துருச்சு இல்லை சென்ட்டு போடணுங்க. வெயில் கரெக்டாக வெயில் டைம், மத்தியானம் டைம் வெயில், சரியான வெயிலில் கிளம்புறோம். வேர்வை ஸ்மெல் வராது, இருந்தாலும் கொஞ்சம் அடிச்சிக்கணும்ல, அதனால தான். கிளம்புமா டைம் ஆச்சு வாமா. அவங்களுக்குள்ள எல்லாத்துக்கும் திறமை இருக்குது. அப்புறம் வந்து நிறைய பேர் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க, ஏன்க்கா நீங்கள் வந்து வேலைக்கு போகிறதில்லன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வேலைக்கு போகலைங்க. நான் ஏற்கனவே லைவ் பார்த்துருந்தே தெரிஞ்சிருக்கோம், நான் சொல்லியிருப்பேன். வேலைக்கு போகிறது டைம் செட் ஆகலை அப்படின்னு. வீடியோ போடுறது எனக்கு டைமில், அதனால் வீடியோ போட முடியல. அதனால் லைவில் நான் சொல்லியிருப்பேன் எதனால் வேலைக்கு போகலை, என்ன காரணம் அப்படிங்கிறது தான். நான் தீபாவளிக்கே ரிலீவ் ஆகிட்டேன் ஒர்க் பண்ணுறதுலேருந்து. ஏன்னா டைமிங் செட் ஆகலை. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, பசங்களை பார்த்துக்கும் வீட்டில் ஆள் இல்லை. பாப்பா அந்த 6 மாதம் வீட்டில் தான் இருக்கிறா, அவளை பார்த்துக்கும் ஆள் இல்லை. அதுக்காக தான் வந்து வேலைக்கு போக முடியும், பாப்பாவாக வீட்டில் இருந்துட்டேன். இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, வேலைக்கு போகிறதுக்கு பிடிக்கல. அப்போ வந்து நம்ம வீட்டில் இருந்துட்டா ஃபேமிலி சூழ்நிலை என்ன பண்ண முடியும், நம்ம இன்கம் வந்து தான், நம்ம இன்கம் வச்சு அவங்க இன்கம் வச்சு தான் ஃபேமிலி ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறதுக்கு பிடிக்கல, ஃபேமிலியை பார்த்துக்க அப்படியே கரெக்டாக இருக்குது, அதனால் பிடிக்கல. வீட்டில் இருந்ததே பண்ணலாம் அப்படின்னு டைலரிங் பண்ணிகிட்ருக்கேன், பார்லர் ஒர்க்கும் போயிட்டுருக்குது, ஹோம் சர்வீஸ் போயிட்டுருக்கிறேன், மேக்கப்புக்கு ஃபேஷியல்லாம் போகிறேன். அப்புறம் ஐப்ரோஸு, ப்ளீச்சு, சின்ன சின்ன ஃபேஷியல் பண்ணுறவங்களாம் வந்து அப்படியே இங்கே வீட்டுக்கு வரவங்களும் வீட்டுக்கு வந்து பண்ணிவிடுவாங்க. இது இருக்குது, முகம் ரொம்ப கருப்பாக இருக்குதுங்க, வெயில் அடித்தா வேர்வை பயங்கரமாக இருக்குது. இது போதும் அப்படிங்கனால அப்படியே அவங்களோட இன்கம் வச்சு இது பண்ணிட்டுருக்கேன். சரிக்கா, நீங்கள் வீட்டில் இருக்கங்கிறீங்களே, எப்படி சமாளிக்கிறீங்க? அவங்க அண்ணா என்ன ஒர்க்குன்னு கேட்டிருந்தீங்க. அவங்க வந்து பெயிண்டிங் தாங்க, பில்டிங் பெயிண்டிங் தான். போதும், வரதை வச்சு அப்படியே ரன் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ ஆத்தூருக்கு ஒரு வேலையாக கிளம்புறேன்னு சொன்னீங்களா, லேப்டாப் தம்பிக்கு வாங்கணுங்க. இஎம்ஐயில் தான் கேட்க போகிறோம். இப்போ ஆடி ஆஃபர் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, அதனால் இஎம்ஐயில் சரி ப்ரைஸ் என்ன வருது, எவ்வளோ சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோ கட்டணும், அப்புறம் மந்த்லி இஎம்ஐ எவ்வளோ கட்டுற மாதிரி இருக்கும், டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து அதை எடுக்கிறத பற்றி பிளான் பண்ணலாம், அதை எடுக்கலாம். அதுக்காக டீட்டெயில் கேட்கலான்னு தான் போகிறோம். நம்ம அங்கே போயிட்டு எங்கே எடுக்கிறோன்னு தெரியல, சத்யாவா, பூர்விகாவா, வசந்தன் கோவா, எங்கே போவோன்னு தெரியல. நாங்கள் போயிட்டு எந்த ஷாப் போகிறோம், எங்கே டீட்டெயில்ஸு கேட்குறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு முடிஞ்சால் நான் வீடியோவை எடுத்து போடுறேன். இதுதாங்க, எனக்கு படபடப்பாக இருக்குது, என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி நான் பேசி வீடியோ போடுறது இதுதான் ஃபஸ்ட்டு. அதனால் கொஞ்சம் வளருது, என்ன பேசுறதுன்னு தெரியல. நான் என்ன டீட்டெயிலுங்கிறத நான் உங்களுக்கு அங்கே போயிட்டு எப்படி ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுக்கு. லேப்டாப்புமே எனக்கு எந்த மாதிரி லேப்டாப் எடுக்கிறது அப்படிங்கிறது எனக்கு வந்து ஒரு ஐடியா இல்லை. பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா லெனோவா, அக்சஸா, அந்த மாதிரி என்னன்னு தெரியல. வீடியோ பார்க்குறவங்க யாராவது தெரிஞ்சாலும் சொல்லுங்கள், எந்த மாதிரி கம்பெனி எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. நான் கேட்டேன், ஒரு சிலர்ட்டையும் கேட்டேன் நான். தம்பி வந்து சிஎஸ்சி அவங்க ப்ராஜெக்ட் விஷயமாக தேவைங்கிறதுனால கொஞ்சம் ஒரு 40க்கு மேலே எடுத்தால் நல்லாயிருக்குன்னாங்க. அது பட்ஜெட்டுன்னு பிளான் பண்ணலை, அங்கே போயிட்டு தான் தெரியும். அதனால் அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், எந்த மாதிரி எடுக்கிறோம் என்னங்கிறத சொல்கிறேன். ஓகே, பாருங்கள். ஆத்தூர் போயிட்டு வந்தாச்சு கடைக்கு. பூர்விகா தான் போயிருந்தோம். பூர்விகாவில் பார்த்தீங்கன்னா லேப்டாப்போட விலை வந்து ஸ்டார்டிங்கே 55,000 சொல்கிறாங்க.
தம்பிக்கு வந்து கோடிங் பண்ணுறதுக்காக கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னா அவங்க படிக்கிறது சிஎஸ்சி கம்ப்யூட்டர் தானே, அதனால கோடிங் பண்ணுற மாதிரி பார்க்கணும் அப்படின்னா 65,000 சொல்கிறாங்க ரேட்டு வந்து. ப்ரைஸ் கேட்டு வந்திருக்குறோம். இப்போ இஎம்ஐயில் எடுக்கணும்னா ஸ்டார்டிங் அமௌண்ட் வந்து 10,000 கட்டணும்னா 10,000 கட்டிட்டு நம்ம இப்போ வந்து இஎம்ஐயில் நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னா 8 மாதத்துக்கு 10,000 இன்சியல் அமௌண்ட் கட்டுறோம் அப்படின்னா 8 மாதத்துக்கு போட்டோம்னா மாதத்துக்கு 6,000 சில்லற சம்திங் ஏதோ சொன்னாங்க. ரேட்டு மட்டும் அதனால் கேட்டு வந்திருக்குறோம். 30,000 கட்டினா மாதத்துக்கு 4,000 சில்லற சொன்னாங்க. அதனால் அவ்வளோ அமௌண்ட் இல்லை, கேட்டு வந்திருக்குறோம். பார்ப்போம். தம்பிக்கு வந்து எப்படியும் வந்து லேப்டாப் வாங்கி தான் ஆகணும். என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணி யோசித்து படிக்கலாம் அப்படின்னா ரேட்டு மட்டும் கேட்டு நாங்கள் வந்திருக்குறோம். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், சூழ்நிலை எப்படி அமையுதுன்னு தெரியல. வாங்கி தான் ஆகணும். ஆனால் இந்த மாதத்தில் ப்ராஜெக்ட்லாம் பண்ணணும், லேப்டாப் கண்டிப்பாக வேணுமா அப்படிங்கிறாங்க. அதனால் பார்க்கலாம் சூழ்நிலைகள் எப்படி அமையுது என்ன ஏதுன்னு தெரியல. எல்லோரும் சாப்பிட்டீங்களா? மதிய சாப்பாடு நாங்கள் வந்து சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா கம்ப்யூட்டர் கிளாஸ்லேருந்து வந்தால் அப்படியே நான் கூப்பிட்டு கிளம்பிட்டோம். கரெக்டாக 1 மணிக்கு கிளம்புனோம். இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். டைம் பார்த்திங்கன்னா 3:45. இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இனிமேல் தான் சாப்பிட்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம வாங்குறோமா இல்லையாங்கிறத உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்குறோன்னாலும் சொல்லுவேன், வாங்கலனாலும் சொல்லுவேன் உங்களுக்கு. ஆனால் வாங்கி தான் ஆகணும் தம்பிக்கு லேப்டாப்பு. எப்படிங்கிறத பார்க்கலாம். கடவுள் என்ன வழி விட்டுருக்காருன்னு பார்க்கலாம். லேப்டாப் பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா தூள் கேக்கு பாக்கெட் அங்கே கிடைக்கும், ஆத்தூரில் இருக்கும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் அடிக்கடி வாங்கி சாப்பிட்ருக்கோம். அந்த தூள் கேக்கு ஒரு பாக்கெட்டு 2 சமோசா வாங்கிட்டு வந்தோம். காட்டுறேன் பாருங்கள். வாங்க எல்லோரும் சமோசா சாப்பிட்லாம். சமோசா வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாப்பிட்ருவோம். கேக்கு வந்து ஈவினிங் தம்பி வந்தால் தான் சாப்பிடுவோம். தம்பிக்கு எங்கள் சமோசானா சூடாரிடும் இல்லைங்களா, அவங்களுக்கு தினமும் காசு கொடுக்குறோம். அவங்க கேன்டீனில் தான் வாங்கி சாப்பிட்டு தான் இருப்பாங்க. அதனால் நான் எனக்கும் பாப்பாவுக்கு மட்டும் தான் 2 வாங்கிட்டு வந்துருக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், எல்லாம் பார்த்து பத்திரமா இருங்க. டாட்டா.